2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணச் செய்தி ஏற்படுத்திய பதற்றமும் அதிர்வலைகளும் இன்னும் தணியவில்லை. இந்நிலையில் அவரது உடல் ஒரு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உறவினர்களின் கைகளுக்கு வந்திருக்கிறது. அவரது உடலானது எங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்ற கேள்விக்கான பதில் இன்னும் தெரியாத நிலையில் தற்பொழுது அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியில் பல்வேறு மக்களும் அவரது ஆதரவாளர்களும் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி மற்றும் தேசிய பொதுச் செயலாளரான ஆனந்த் இருவரும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மாயாவதி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். मिस्टर के आर्मस्ट्रॉन्ग जो बहुत ही मिशनरी थे, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर की मूवमेंट से जुड़े थे, लॉर्ड बुद्धा के जो संदेश है கொள்கை பிடிப்போடு பீமராவ் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை பரப்புவதில் பணிபுரிந்து வந்தார். और जब उन्होंने पार्टी में काम करना चाहा तो एक ही पार्टी उन्होंने चयनित की, बहुजन समाज पार्टी. அவர் கட்சி அரசியலில் ஈடுபட முனைந்த முடிவு செய்த போது அவர் தேர்ந்தெடுத்தது ஒரே ஒரு அரசியல் கட்சி தான், அதுதான் பகுஜன் சமாஜ் பார்ட்டி. वो तमिलनाडु स्टेट में पार्टी का जनाधार बढ़ाने में पूरे जी जान से लगे रहे हैं. தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதில் அவர் பெரும்பாடுபட்டார். घर के बाहर ये बड़ा सोचने की बात है और इससे ऐसा लगता है அவர் வீட்டிற்கு வெளியே கொலையாளிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார். जिस तरीके से हमारे स्टेट के प्रेसिडेंट की हत्या की गई है उनके घर के बाहर, तो उससे ऐसा लगता है कि आपके तमिलनाडु स्टेट में कानून व्यवस्था नाम की कोई चीज नहीं है. என்ன தெரிகிறது என்றால் தமிழ்நாடு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எதுவுமே இல்லை என்றுதான் தெரிகிறது. अभी तक वो असली जो अपराधी है वो पकड़े नहीं गए हैं. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. स्टेट गवर्नमेंट को बहुत गंभीर होना चाहिए, क्योंकि ये हमारे स्टेट के प्रेसिडेंट का मामला नहीं है अकेले. पूरे तमिलनाडु स्टेट में जो वीकर सेक्शन के लोग हैं, दलित वर्ग के लोग हैं, वो बहुत भयभीत है, डरे हुए हैं कि जब भी தமிழக அரசு இதனை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் எங்களுடைய கட்சியின் மாநில தலைவர் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள தலித்துகளின் வாழ்க்கை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. और जो वीकर सेक्शन के लोग हैं, दलित वर्ग के लोग हैं, उनके सुरक्षा का ध्यान रखना बहुत जरूरी है. और जिस तरीके से शाम के वक्त आकर इनकी हत्या की गई, तो मुझे तो ऐसा लगता है कि ये अब तक यदि सरकार गंभीर होती तो जो असली अपराधी अब तक पकड़े जाते, लेकिन असली अपराधी अभी तक नहीं पकड़े हैं. தமிழக அரசு தலித் மக்களின் வாழ்க்கையை மேம்படுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவர் வீட்டிற்கு வெளியிலேயே கொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் துக்கத்திற்குரிய விஷயம். உண்மையான குற்றவாளிகளை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
जो असली अपराधी हैं तो उनका असली चेहरा सामने आ जाए, ये मालूम पड़ जाए कि इसके पीछे உண்மையான குற்றவாளிகள் எதற்காக கொலை செய்தார்கள் என்ற உண்மை வெளியில் பெற வேண்டும். पार्टी को कोई उम्मीद नहीं है या कि स्टेट गवर्नमेंट हमें न्याय दे देगी, इसलिए स्टेट गवर्नमेंट ये இந்த மாநில அரசு, இந்த மாநிலத்தின் மாநில அரசு எங்களுக்கு को न्याय मिलेगा ஒரு நியாயத்தை செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. गवर्नमेंट का। वो कहते हैं कि हमारा हाथ नहीं है, तो फिर आपको ये मामला सीबीआई को तुरंत रेफर करना चाहिए। எனவே நீங்கள் இந்த விவகாரத்தை சிபிஐக்கு உடனடியாக तो समझ இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். स्टेट गवर्नमेंट का भी कहीं ना कहीं हाथ जरूर है, और नहीं है तो उनको सीबीआई को रेफर करना चाहिए ताकि ये मालूम पड़ जाए कि इसमें हाथ किसका है। इसलिए இந்த வழக்கை நீங்கள் சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும். இதிலிருந்து से लिया है நீங்கள் और தலித் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வீர்கள். यहाँ हमारा यूनिट भी कोई चुप नहीं बैठेगा, स्टेट गवर्नमेंट पे पूरा दबाव बनाएगा कि आप यदि न्याय नहीं दे सकते எங்களுடைய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் करें। और इनके அரசு மீது देहांत தேவையான அழுத்தத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யும். हमारी पार्टी काफी दुखी है, हम इनको अपने श्रद्धा सुमन अर्पित करते हैं और इस मौके पर எங்களுடைய கட்சி இந்த சம்பவம் குறித்து மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறது. நாங்கள் அவருடைய மறைவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். कुदरत से मैं यही कामना करती हूँ कि कुदरत इस दुख को सहन करने की उनको शक्ति दे, मतलब திரு ஆம்சாங் அவர்களின் குடும்பத்திற்கு இயற்கை जो भी दोषी लोग हैं, अपराधी लोग இந்த வருத்தத்தை மறப்பதற்கு தேவையான வலிமையை வழங்கும் என நான் நம்புகிறேன். आना चाहिए, लेकिन कानून व्यवस्था को अपने हाथ में नहीं लेना है। कानून व्यवस्था का पालन करते हुए आपको ये बताना है कि जो वीकर सेक्शन के लोग हैं वो कानून को कभी अपने हाथ में नहीं लेते। कानून व्यवस्था का இங்கே இருக்கின்ற நண்பர்களிடம் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு எந்த வேலையையும் செய்யாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தலித் மக்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர்கள் என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும். लेकिन हमारी पार्टी चाहती है कि स्टेट में कानून व्यवस्था सही हो और நம்முடைய கட்சி இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு इनको जो नहीं रहे उनको न्याय दिलाने के தொடர்ந்து நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று कानून को हाथ में नहीं लेंगे। விரும்புகிறது. शांति व्यवस्था के साथ आप अपनी बात स्टेट गवर्नमेंट के सामने रखें। அமைதியாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை மாநில அரசுக்கு முன் வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். कि यदि आपका इस घटना में आपका हाथ नहीं है तो फिर आप इस मामले को सीबीआई को जरूर रेफर करें। தமிழக அரசு இந்த சம்பவத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றால் உடனடியாக சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். उनके दुखी परिवार के साथ है, उनके पूरे परिवार का வருத்தமடைந்திருக்கும் அந்த குடும்பத்தோடு எங்களுடைய கட்சி துணை நிற்கிறது. मैं कहना चाहूंगी जिस तरीके से इनकी हत्या की गई है तो इनका पूरा परिवार भी काफी भयभीत है, डरा हुआ है कि जब उनके साथ ऐसा हुआ है और அவர் கொலை செய்யப்பட்டிருக்கும் விதத்தினால் இந்த குடும்பமே மிகவும் की गई है, हत्या அச்சத்தில் இருக்கிறார்கள். और उनकी मृत्यु हुई है, तो हम सरकार से चाहेंगे कि उनके परिवार को पूरी सुरक्षा उपलब्ध कराएं। எனவே நான் அரசிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அந்த குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை வழங்குங்கள் என்பதாகும். सुरक्षा उपलब्ध कराएं। और मैं फिर इस बात को मीडिया के माध्यम से कहती हूँ यहाँ के मुख्यमंत्री को, स्टेट गवर्नमेंट को, कि लॉ एंड ऑर्डर की तरफ आप लोग ध्यान दें। जो दबे कुचले लोग हैं, वीकर நான் மீண்டும் ஒருமுறை இந்த ஊடகங்கள் மூலமாக நான் தமிழகத்தின் முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுங்கள். अपराधी वो पकड़े जाने चाहिए। உண்மையான குற்றவாளியை बेहतर यही है कि ये मामला கண்டுபிடியுங்கள். रेफर करना चाहिए। आप लोग सब बहुत दुखी हैं, हमारी पार्टी बहुत दुखी है और परिवार के लोग भी बहुत दुखी हैं, लेकिन अब நீங்கள் அனைவரும் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். எங்களுடைய கட்சி வருத்தத்தில் இருக்கிறது, குடும்பத்தினர் வருத்தத்தில் இருக்கிறார்கள். साथियों से
पार्टी के लोगों से यही कहना है, तो जिस हिम्मत और हौसले के साथ वो जी जान से इस पार्टी मूवमेंट को इस क्षेत्र में आगे बढ़ाते रहे, तो आप लोग इस मूवमेंट को आगे बढ़ाएंगे। तो उनको भी जिधर भी நான் இங்கே இருக்கின்ற அவருடைய நண்பர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், எந்த துணிவோடு அவர் இந்த கட்சியின் செயல்பாடுகளை இதுவரை செய்து வந்தாரோ அதே முறையில் நீங்களும் தலித் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். फ्री में उनका केस वगैरह देखते थे, गरीब होते थे, उनकी आर्थिक मदद करते थे, तो बहुत ही सुशील नेचर के मानवता தலித் மக்களின் வழக்கு விவகாரங்களில் அவர் உதவி செய்தார், அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்திருக்கிறார். जिस तरीके से हत्या की है, हमें बहुत ज्यादा दुख है, पार्टी को बहुत ज्यादा दुख है। आप लोग शांति बनाए रखें और स्टेट गवर्नमेंट भी कानून व्यवस्था की तरफ நீங்கள் வருத்தத்தோடு இருந்தாலும் அமைதியை பராமரியுங்கள். आगे जुल्म जाति नहीं होनी चाहिए। और जिन्होंने भी हमारे स्टेट के प्रेसिडेंट की हत्या किया, उनको ऐसी कड़ी सजा सरकार दे। यदि आप नहीं है तो इस मामले को सीबीआई से को रेफर करें। तो इन्हीं चंद बातों के साथ मैं पुनः इनके परिवार को, जो स्टेट के प्रेसिडेंट अब नहीं रहे, उनके परिवार को विश्वास दिलाना चाहती हूँ कि हमारी पार्टी उनके साथ। நீங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுங்கள். இந்த வார்த்தைகளோடு மீண்டும் ஒரு முறை இந்த குடும்பத்திற்கு என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பீம். பகுஜன் சமாஜ் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை சம்பவம் மாநிலத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கும் நிலையில் இந்த படுகொலை விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அக்கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக விமானம் மூலம் வந்தடைந்த அவர் அங்கு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முன்பாக அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் அவர் பேசிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணையானது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மாயாவதி.